ஒரு விசை சவுல் தாவீதை தேடுகிறான். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 1 முதல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சவுல்ட்ட வந்து சொல்றாங்க, தாவீது அகிலா மேட்டில ஒளித்திருக்கிறான் அப்படிங்கிறாங்க. உடனே சவுல் என்ன பண்ணுகிறான், 2வது வசனத்துல 3000 பேரோடு கூட தாவீதை தேடி சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போகிறான். 1-2 ஆளுல எத்தனை பேர்? சத்தமா சொல்லுங்க. 3000 பேரோட புறப்பட்டு போறான். 3000 பேர் தேடுனா ஒருத்தன் கிடைப்பானா? கிடைக்க மாட்டானா? கண்டிப்பா கிடைப்பான். ஆனா இவங்க தேடி தேடி தாவீது இருக்கும் இடம் வரை வந்ததும் எல்லாரும் தூங்கிட்டாங்க. 12வது வசனத்தை வாசியுங்கள். தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட தாவீது எங்க வந்துட்டார்? இப்போ சவுலின் தலைமாட்டு தலை பக்கத்துல என்ன வச்சிருக்கிறாரு? ஈட்டி எடுத்துடலாம் வைங்களா. அடுத்து என்ன இருக்கு? தண்ணி செம்பை எப்படி தொட்டாலும் சவுண்ட் வரும். அதுவும் எங்க வச்சிருக்கிறாரு? நம்ம எல்லாம் அலாரம் செட் பண்ணி எங்க வைப்போம்? ஒருவேளை சவுலுக்கு அலாரம் என்னமோ தெரியல. அதாவது இதை எப்படி எடுத்தாலும் சவுண்ட் வரும். தலை பக்கத்தில் வச்சிருக்கிறார் செம்ப. ஒருவேளை காலையில போறதுக்கு வச்சிருக்கலாம், தெரியாது. தலைமாட்டில் செம்ப வச்சிருக்கிறார். படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது தாவீது வந்து அதை எடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அதை ஒருவனும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. 1-2 ஆள் இல்ல, 3000 பேர். ஏங்க, ஒரு புதிய இடத்துல நம்ம படுக்கும் போது, புதிய இடத்துல படுக்கும் போது, அதுவும் வெளியே படுக்கிறோம் வைங்களேன். நம்முடைய சகோதரர்கள் ஒரு 4-5 பேர் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலைக்கு போனாங்க. நைட்டு தூங்கலான் இருக்கும்போது அவர் சொன்னார், கேர்ஃபுல்லா படுங்க, இங்க புலி எல்லாம் உண்டுன்னு. அவ்வளவுதான், எல்லாருக்கும் தூக்கம் போச்சு. அப்பவும் படுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் திடீர்னு புலின்னு சொல்லி எழும்பி, என்னன்னு பார்த்தா அந்த புலியில இருந்து ஒரு இலை வந்து அவருக்கு மேல லைட்டா வந்து விழுந்திருக்கு. தூக்கம் போய் லைட்டா ஒரு சின்ன அசைவு தான். அதுவும் வனாந்திரத்துக்கு போறாங்க, அது வீடும் கிடையாது, வெளியே என்ன வேணாலும் நடக்கலாம். அதுவும் தாவீது இருக்கிற ஏரியா. தாவீது ஒரு கல்ல தூரத்துல இருந்தே ஒருத்தன் அடிச்சு கொண்டவன். இன்னும் 4 கல் இருக்கு. ஆனா பக்கத்துல இருக்கிற செம்பை எடுத்துட்டு நம்ம அண்ணன் போறாரு. ஒருவரும் காணவில்லை, ஒருவரும் அதை அறியவில்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். இதுதான் தாவீதுக்கு தெரியும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் காக்கப்பட காரணம் நான் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறதுனாலயோ இன்னொரு இடத்துல இல்லப்பா, உங்க சமூகம் தான்ப்பா, உங்க சமூகம் தான் ஆண்டவரே. எனவேதான் அவன் ஜெபிக்கிறான், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும். ஆண்டவரே, நான் காக்கப்படுவதற்கு காரணம் உங்க சமூகம் தான்ப்பா. ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல்னா ரெஸ்ட், ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி. சேஃபா இருக்கிறோம், ஆமென். சேஃபா இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம், நிம்மதியா இருக்கிறோம். சில பாத்திரங்கள தனியா பிள்ளைகளை அனுப்பி விடுவாங்க. தனியா சில பெற்றோர் ஃபாரின்ல இருப்பாங்க. தாத்தா பாட்டி வீட்டில் பிள்ளை வளரும், ஒரு எமர்ஜென்சிக்கு எல்லாம் ஓகே ஆகும், அவங்களுக்கு வர முடியாது. அப்போ தனியாக அனுப்பி விடும்போது அங்கே இருக்கிற எந்த ஏர்லைன்ஸில் போகிறாங்களோ அவங்கள்ட்ட பேசுவாங்க. அவங்க நாங்கள் டேக் கேர் பண்ணிக்குவோங்க. அவங்க ஒரு ஆள் அதுக்குன்னே வச்சுருப்பாங்க, ஃப்ளைட் ஏற்றி விடுறது வர. ஃப்ளைட்டில் ஏறும்போது அங்கே இருக்கிற ஏர் ஹோஸ்டஸ் ஒரு ஆள்கிட்ட சொல்லி அதுவும் பண்ணிப்பாங்க. நேராக சீட்டில் கொண்டு உட்கார வச்சு, இங்கேருந்து உட்காந்துட்டாங்களா, உள்ள முடிஞ்சுதா, லக்கேஜ் எல்லாம் முடிஞ்சுதா, இமிக்ரேஷன் முடிஞ்சுதா, பிள்ளை உள்ள ஏறியாச்சா, எஸ் ஏறியாச்சு, சீட்டில் உட்காந்தாச்சா, உட்காந்தாச்சு, ஓகே சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சார். அடுத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க.
அந்த பாதுகாப்பு. நேரா போய் ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு. அங்கேருந்து ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்து எடுத்தாச்சா, ஃப்ளைட்ல இருந்து எடுத்து சார் பிள்ளை எடுத்தாச்சு, வெளியே வந்தாச்சு, வெளியே பார்த்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி பாருங்க, பேசுங்க, முடிச்சு. அந்த பாதுகாப்புங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியா விட முடியாது. இயேசுங்க அவர் தாங்க அதிசயமானவர். அவர் இந்த பூமியிலே வாழும் நாட்களிலே காண்பித்து தந்த காரியம் என்ன தெரியுமா? நீ மறைந்திருக்க வேண்டிய காலம் உண்டு. அந்த நாட்களில் நீ பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா அந்த நாட்கள் இயேசு யாரா இருக்கிறார் தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க, குழந்தையா இருந்தார். என்னது அர்த்தம்? நீ வளரது வர நீ காக்கப்படும். நீ கிறிஸ்துவுக்குள் வளரது வர நீ காக்கப்படணும். உன்னை குறித்த திட்டம் பெருசுதான், உன்னை குறித்த நோக்கம் பெருசுதான், உனக்கு உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பெருசுதான். ஆனா கிறிஸ்துவுக்குள் நீ வளரது வர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தான் தாவீது சொல்றார், எனக்கு ஆண்டவரே சமூகம் தாங்க பாதுகாப்பு. இந்த சமூகத்துக்குள்ள இருக்கணும், சமூகத்தை விட்டு விலக கூடாது. சர்ச்சுக்குள்ள வந்தா உட்கார்ந்துடலாம் இடம் இருந்தா. ஆனா சர்ச்சுக்குள்ள இருக்கிற எத்தனை பேர் அவர் சமூகத்தில் இருக்கிறோம் தெரியுமா? எத்தனை பேர் இருக்கிறோம்? நாகர்கோவில் ஃபுல் காஸ்பல் சபை 2வது ஆராதனை சபை கட்டிடத்துக்குள் இருக்கிறவர்களில் எத்தனை பேர் அவருடைய பிரசன்ஸ்ல, அவருடைய சமூகத்துக்குள்ள இருக்கிறோம்? அதுதான் தாவீதுனுடைய கண்ணீர். எல்லாம் இருக்கலாம். ஏதேனுக்குள்ளேதான் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு இருந்தார்கள், ஆனால் சமூகத்திலிருந்து விலகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏதேனுக்குள்ள இருந்தாங்க. எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலே மொர்தெகாயை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜாவின் யூதரின் சத்துருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். இப்ப மொர்தெகாய் எங்க இருக்கிறான் தெரியுமா? சொல்லுங்க சத்தமா. இப்ப மொர்தெகாய் எங்க இருக்கிறான்? ராஜ சமூகத்தில் இருக்கிறான். ஆனா அந்த மொர்தெகாய் எங்க இருந்தான் தெரியுமா? 2:21, 3:3, 4:2, 5:9, 6:10 இந்த வசனங்களில் எல்லாம் பாத்தீங்கன்னா வாசல்ல இருந்தான். ராஜா எங்க இருக்கிறார்? உள்ளே இருக்கிறார். இந்த கேப்பை யார் யூஸ் பண்ணா தெரியுமா? ஆமான். என் வாழ்க்கையில பிசாசின் போராட்டத்துக்கான காரணம் என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையில பிசாசின் போராட்டத்துக்கான காரணம் என்ன தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற இடைவெளிதான். இந்த கேப்பை யூஸ் பண்றான். காலையில பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தையை ஆண்டவர் அப்படியே ஸ்பார்க் ஆனது மாதிரி வந்துச்சு. எங்க தள்ளப்பட்ட சாத்தான் தேவ சமூகத்தில் வந்து நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு 1 அப்படித்தானே இருக்கு. எல்லா தேவபுத்திரர் இருக்கும்போது கூட யார் வந்து நிக்கிறா? தள்ளப்பட்ட சாத்தானே அவர் சமூகத்தில் வந்து நிற்கும் போது தூக்கி எடுக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ இன்னும் ஏன் வெளியில் இருக்கிறாய்? உன் ஸ்தானம் எங்கே? ஆனா இந்த ஆமான் இவன் அழிக்கணும் அழிக்கணும் அழிக்கணும்னு துடிக்கும் போது இந்த மொர்தெகாய் போராட ஆரம்பிக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் சமூகம் மட்டும்தான் பாதுகாப்பு. நீ உள்ள வந்தா மட்டும்தான் பாதுகாப்பு. நீ வெளியே இருக்க இருக்க உனக்காக என்னெல்லாம் ஆயத்தமாக்கப்படும் தெரியாது. வெளியே அவனுக்காக தூக்கு மரம் ரெடி ஆகுது, அவன் ஜனங்களுக்கு அழிவு ரெடி ஆகுது, எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். இந்த ஆமான் துரிதமாய் செயல்பட்டான் ஆமான். ஆனால் இந்த மொர்தெகாய் என்ன பண்றான் தெரியுமா? ஆமானோடு ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறான். என்ன அதன் அர்த்தம்? நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். தேவ சமூகத்தில் நெருங்க முடியாத அத்தனையோடு நீ போராடணும். நீ போராடணும், காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. போராடுனா போராடுனா போராடுனா
2வது அதிகாரத்துல வெளியே இருந்தான், 3வது அதிகாரத்துல வெளியே இருந்தான், 4வது அதிகாரத்துல வெளியே இருந்தான், 5வது அதிகாரத்துல வெளியே இருந்தான், 6வது அதிகாரத்துல வெளியே இருந்தான். 7வது அதிகாரத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த மொர்தெகாய் யாரோடு போராடினானோ அந்த யுத்தத்தை உள்ள இருக்கிற ராஜா செய்ய ஆரம்பித்தான். ஹalleluya. 7 கடைசி வாசிங்க, 7 கடைசி வாசிங்க. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில், மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. அடுத்த வசனம், அன்றைய தினம் அகஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவா இருந்த ஆமானின் வீட்டை நான் வாசிக்கிறேன், ராஜகுமாரத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். எனக்கு ஆண்டவருக்கு இடையே கேப் உண்டாக்குற எதுவுமே இருக்கக்கூடாது. இப்ப போராடும். மொர்தெகாய் பாருங்க, வணங்க மாட்டான் ஆமான. திடீர்னு மொர்தெகாய்க்கு நியூஸ் வருது, எஸ்தர் இருக்கிறாங்கல்ல, எஸ்தர், ஆமா, அவங்க ஆமானுக்கு விருந்து வைக்கிறாங்க. அப்படியா? இனி அப்போ நம்ம ஃபைட் பண்ணா வேலைக்கு ஆகாது. இனி ஆமான் இந்த வழி வரும்போது நம்ம என்ன செய்யணும்? அடி சிரிச்சிட்டு நல்லா இருக்கீங்களா? ஒரு நாள் நம்மளை பார்த்து சிரிக்காதவங்க திடீர்னு நம்மளை சிரிக்கிறாங்கன்னாலே 2 விஷயம். ஒன்று, நமக்கு எங்க எப்போ ஆப்பு வைக்கிறாங்கன்னு தெரியாது. இன்னொரு விஷயம், ஏதோ ஒன்று நம்ம கிட்ட பெருசா எதிர்பார்க்கிறாங்க. இந்த ஆமான் விடல. நீ துஷ்டன், நீ தள்ளப்பட்டவன். ஆமானே, நீ என்னதான் இப்ப என் முன்னாடி குதிரையில ஓடினாலும் போனாலும் ஒரு செய்தி அறிந்து கொள். ஆமானே, ராஜாவின் புத்தகத்துல உன்னை பத்தி எழுதல, என்னை பத்தி தான் எழுதி இருக்கிறது.